ஓகே ஓகே இப்போ வந்து குவான்ஸில் செக்ஷனல் டெஸ்ட் 2 ஐபிஎஸ் கிளர்க் மீன்ஸு ப்ராக்டிஸ் மார்க்கில். ஓகே ஐ எம் ரெடி டு பிகின். ஓகே இது என்னது ஹெமிஸ்பியர்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தா ஹெமிஸ்பியருக்குலாம் ஃபார்முலா தெரியாது. ஓகே the probability of drawing a face card from a well shuffled deck of cards is 2/p. நல்லா கவனிங்க, ஃபேஸ் கார்டுனா கிங்கு குயினு ஜாக்கு எஸ், இது 4 தான் ஃபேஸ் கார்டு. மொத்தமாக எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்கும் நமக்கு? அப்போது 4 16 ஃபேஸ் கார்டு இருக்குமா? அப்போ 16 / 52, ஏன்னா ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 2/pன்னு சொல்லலாமா? அதானே கொடுத்துருக்காங்க. அப்போது இது அடித்தா 8ஆ? இப்போ p is equal to 52/8. 52/8ஆ? அப்போ 9ஆல் மட்டும் எப்படின்னா நமக்கு என்ன வரும்? 52 × 9/8ன்னு வரும். 4 ஃபேஸ் கார்டு தானே இருக்கும். கிங்கு குயினு ஜாக்கு ஏஸ் ஃபேஸ் கார்டு இல்லையோ? தெரிலனா அது போடக்கூடாது. நெக்ஸ்ட் மெச்சூர் அலிகேஷன். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துறாங்க கொஷினு. இது நான் முன்னாடி எப்படி பொத்து ஓகே. பைப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் டேஷ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஐயோ 40 30 அதுதானே ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஓப்பன் டவுன் ஆஃப்டர் டேஷ் மினிட்ஸ் பின்னு. ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டோட்டல் டைம் 120 வச்சுக்கலாமா? என்னோட எஃபிஷியன்சி 3, என்னோட எஃபிஷியன்சி 4. ஏ இஸ் ஓப்பன் டவுன் அண்ட் ஆஃப்டர் டேஷ் மினிட்ஸ் 12 நிமிஷமா? 12 நிமிஷம் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்? 36 ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே பி இஸ் ஓப்பன் டவுன், மொத்தமாக டோட்டல் டைம் வந்து நமக்கு 24 நிமிஷம். டோட்டல் டைம் எவ்வளோ இருக்குது ரிமைனிங்? இங்கே 12 நிமிஷம்னா ரிமைனிங் 12 நிமிஷம் இது வேலை செஞ்சுருக்கோம். அப்போ 48 ஃபில் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. இது தப்பு. ஓகே இப்போது 20 50ன்னு வச்சிங்கன்னா டோட்டல் எஃபிஷியன்சி 100 இருக்குமா? ஓகே என்னோட எஃபிஷியன்சி என்ன? 5. என்னோட எஃபிஷியன்சி என்ன? 2. ஓகேவா? ஓகே இப்போது இது 6 நிமிஷம் வேலை செஞ்சிச்சுன்னா 6 5 30. ஓகே ரிமைனிங் 18 இருக்கா? பி இஸ் ஆல்சோ ஓப்பன். டோட்டல் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் இஸ் 24 மினிட்ஸ். கரெக்ட் தானே? அப்போது ரிமைனிங் எத்தனை நிமிஷம் வேலை செய்யணும்? 18 18 × 2 36. இது வருமா? வராது, ஏன்னா 100 ஃபில் ஆகாது நமக்கு. ஓகே 56 35 7 டேபிள்ஸில் ஃபில் பண்ணால் 7 8 சார் 7 5 சார்னு எழுதலாமா? 40 280. இது 5 சார், இது 8 சார். கரெக்டாக? ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு 4 நிமிஷம் வேலை செய்யுதுன்னா 20 ஃபில் பண்ணியிருக்குமா? ஓகே ரிமைனிங் 20 நிமிஷம் வேலை செஞ்சுன்னா 160 ஃபில் பண்ணியிருக்குமா? ஓகே மேக் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா? ஏ இஸ் ஓப்பன் அலோன் அண்ட் ஆஃப்டர் டேஷ் மினிட்ஸ். ஓகே பி ஓகே நான் மொத்தமே தப்பாக வச்சேன். பி இஸ் ஆல்சோ சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் பி மட்டும் தனியாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சாரி மொத்தமே தப்பு. ஓகே 40 30 120 3 4 ஃபஸ்ட்டு 12 நிமிஷம் இது மட்டும் வேலை செஞ்சா 36. அடுத்து ரிமைனிங் 12 நிமிஷம் 2 பேர் சேர்ந்து வச்சுக்கோங்க. 12 84 110 120. கரெக்டாக? அப்போ இது கரெக்டு. ஓகே 20 50 100 எஃபிஷியன்சி. அப்போது 5 இங்கே 2. ஃபஸ்ட்டு 6 நிமிஷம்னா 30. அடுத்து மீதி 18 நிமிஷம். 18 × 7 எவ்வளோ? 126. அப்போ இது தப்பு. அப்போது 1 ஒன்லி வரும், இல்லை 1 and 3 வரும். ஓகே 3 செக் பண்ணுவோம். அப்போது 56 35 280 வச்சோமா? இது 5 இது 8. கரெக்டாக? ஓகே ஃபஸ்ட்டு 4 நிமிஷம்னா 20. அடுத்து 20 நிமிஷம் இருக்கா? 20 ஆட் பண்ணால் வரும் 13. அப்போ 260 260 + 20 280. ஸோ 1 and 3 ரைட். ஓகே பிஸ்னஸ் மை ஆவரேஜ் வெயிட் ஆஃப் டேஷ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே டேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 47 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50 kg அப்படின்னா வரும் 2000 2350 டோட்டலாக. ஓகே வென் 1 டீச்சர் ஆஃப் வெயிட் டேஷ் கேஜி. அப்போ ஒரு டீச்சர் வந்து 122 kg உள்ள வராங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் டோட்டலாக? 48 பேர். இந்த ஆவரேஜ் வெயிட் இன்க்ரீஸ்ட் பை 1.5 kg. நல்லா கவனிங்க. இப்போ 48 இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ 48 பேருக்கு சேர்ந்து இந்த 122 ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு 1.5 தான் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது, தப்பு. 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட வெயிட் மட்டும் நமக்கு 76 அப்படின்னா, அப்போ 25 பேருக்கு 1.5னா நமக்கு எப்படி 76 இன்க்ரீஸ் ஆகும்? தப்பு. கரெக்டு தானே? ஓகே 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு 81 வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னடா இது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மேக் த ஃபால்ஸா? ஓகே என்ன ஃபால்ஸு? 25 76 இந்த ஆவரேஜ் வெயிட் இன்க்ரீஸ்ட் பை 1.5 kg. ஓகே 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சாரி தப்பாக யோசிக்கிறேன். அவ்வளோதான், டைம் புஷ்ஷுன்னு போயினே இருக்கும். ஓகே
47 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 50 பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனிங்க, 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா ஃபஸ்ட்டு? இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் 48 ஆயிடுவாங்களா? இந்த 50க்கு நம்ம இந்த 50 கொடுத்தாரணும். மீறியுமே நீங்கள் 72 இருக்கும். இது 1.5 டைம்ஸ் தானே? கரெக்டு. அடுத்து 24 இருக்கா? 24க்கு நம்ம 40 கொடுத்துடணும். ஓகேவா? 40 கொடுத்துருந்தா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 35 இருக்கும். கரெக்டாக? 25 பேருக்கு 1.5 டைம்ஸ் 35, இது தப்பு. அப்போ 2 வராது. தேர்டு 20 பேருக்கு 51 கொடுத்துட ரிமைனிங் 30 இருக்கும். அப்போ இது கரெக்ட். அப்போ ஒன்லி 2 மட்டும் தான் நமக்கு தப்பு. ஓகே, 7,250 invested on a compound interest at 2% compounded half yearly 2% per annum. அப்போது பர் half yearlyனா எவ்வளோ பர்சன்ட்? 6%. அமௌண்ட்ஸ் டு 12,528 in 1.5 years. 1.5 இயர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? இது ஒரு 2,750, இது ஒரு 2,528. கரெக்டாக? அப்போது அப்ராக்சிமேட்டாக 5,278 கிடைக்குது. கரெக்டாக? 5,278 இதில் எத்தனை பர்சன்டேஜ்? 7,250 கண்டுபிடிச்சிங்கன்னா 60%. 60%னா 4,200. 4,200 ஒரு 4,300. 70%னா 7 to 5, 5 to 7, 8. 7 சார் 5 7 7 சார் 4,900 ஒரு 140. 5,040 ஒரு 35. 5,075. ஓகே, ரிமைனிங் 203 இருக்கும். 0 4 வச்சா 3 வச்சா 2,100. 70 பாயிண்ட் ஏதோ வருது, வரல, வாய்ப்பில்லை. அப்போது 20% வருமா? 20 20 20 60. 5:6 5. இங்கே R-4ன்னு சொல்கிறான்ல, அப்போயே யோசிக்கணும். அமௌண்ட்ஸ் 2. ஓகே ஓகே, தெரில, டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் போல. இது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட், ரெவன்யூ. ஓகே, இதெல்லாம் லாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸ்டேட்மெண்ட். ஏஜ் ஆஃப் பி 2 years ends from now. பிக்கு 2 வருஷம் கழிச்சு என்ன வயசுன்னு கேட்குறாங்க. ஓகே, பிக்கு 2 வருஷம் கழிச்சு என்ன வயசு? 5 years ago from now, product of years of E and C was 70 years. 5 வருஷத்துக்கு முன்னாடி A minus 5 into C minus 5 is equal to 70. ஏதாச்சும் எது பண்ண முடியுமா? முடியாது. Percentage of C is half of the sum of the percentage. C is equal to A plus B by 2. ஓகேவா? ஓகே. 3 years ends from now, ages of B and C will be 7:6. ஸோ பிக்கும் சிக்கும் நமக்கு வந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏஜ் அப்படின்னு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ பர்சன்டேஜ் என்ன? 7x - 3 6x - 3. கரெக்டாக? ஓகே, இப்போது பிக்கு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, சிக்கு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஈனோட வேல்யூ ஒரு வேரியபிள் கிடைக்குமா? ஏனோட வேல்யூ ஒரு வேரியபிள் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்குமே எக்ஸ் எடுத்துமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சுன்னா நமக்கு பீனோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். கரெக்டாக தானே? புரியுதுங்களா? இப்போ இதை எடுத்து போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 1 3 கம்பைன் பண்ண முடியாது, தப்பு. 2 3 கம்பைன் பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு ஏனோட வேரியபிள் கிடைக்கும். ஏனோட வேரியபிள் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆல் 3 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். போடு, பார்த்துக்கலாம். A sold an article to B at 15% profit. B sold the article to C at 20% profit. ஓகே, அப்படியே ஓகே 100 அப்படியே ஸ்டெப்பாக போகுமா? ஃபஸ்ட்டு 100x வச்சா 105x விற்பானாவன். இவனுக்கு B வரும்போது திரும்ப இவன் 20% ப்ராஃபிட்னா இதில் 23 ப்ராஃபிட் வருமா? கரெக்டாக தானே? 23 ப்ராஃபிட்னா அப்போ 138x வந்து சிக்கு போகுமா? திரும்ப சி வந்து பெய்ட் ஓகே 10,350 விற்கிறான். கரெக்டாக? அப்போ 7 டைம்ஸ் வருமா? 910 8 டைம்ஸ் வருமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 138x 23. ஓகே, தென் ஃபைன் த அமௌண்ட் பெய்டு பை B to A. 138xனோட வேல்யூ 10,350. 3 டேபிள்ஸ் அடிக்கலாமா? 8 9 கேன்சல் ஆகும். 3 டேபிள்ஸ் அடித்தா 46. 3 டேபிள்ஸ் அடித்தா 3,450. கரெக்டாக? ஓகே, 23 டேபிள்ஸ் அடித்தா 23 23 115 இருக்குமா? 5 23 டேபிள்ஸ் அடித்தா 2. அப்போது 75. ஒரு பார்ட்னோட வேல்யூ 75. அப்போ 115 × 75 எவ்வளோ? 115 × 75. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நவீன் ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் ஃபுட். ஓகே,
என் பேர் வருது 20% இன்கம் ஆன் ஃபுட்டு 40% ஆஃப் ரிமைனிங். ஃபஸ்ட்டு 100 எக்ஸ் வந்து அவனோட இன்கம்னு வச்சுப்போம். 20% வந்து ஃபுட்டுக்கு போயிடுது, 20x போயிடுது, ரிமைனிங் 8x இருக்குமா, அதில் 40% தான் ரெண்ட். அப்போ 40% எவ்வளோ, 32x வந்து ரெண்ட்டுக்கு போகும். 50% ஆஃப் நவ் ரிமைனிங். நவ் ரிமைனிங் எவ்வளோ, 48x. இதில் 50%னா 24x தான் எதில் ஸ்பெண்ட் பண்ணுவான், ட்ராவலிங். அப்போது 24x போக ரிமைனிங் 24x வந்து அவன் வந்து சேவ் பண்ணுவான். சேவிங்ஸ் வந்து 24xனோட வேல்யூ தான் 10,560 அப்படின்னா அவன் என்ன கேட்குறான், ஃபுட்டுக்கான வேல்யூ கேட்குறான். கரெக்டாக 10,560 இது மட்டிலே பண்ணால் நமக்கு என்ன வரும், 7,500 ஒரு 750, 8,250, 350, 375. அப்போது 8,625 ஒன்று வருமா. ஓகே, அப்போ 24xனோட வேல்யூ 10,560. கரெக்டாக 10,560 24 இன்ட்டு 24 நாள் 96, 960, 40, 440. அப்போ மட்டிலே பண்ணால் 8,800 வரும். அப்போ குவான்டிட்டி 2 தான் பெருசு. ஓகே, 5n plus 20 liters of milk and water contains 40% of water. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இப்போ 5n plus 20 இருக்கா டோட்டலாக, இதில் 40% வாட்டர்னா இதில் 40% கண்டுபிடிங்க. 2n plus 8 இது வந்து வாட்ரு. அப்போ ரிமைனிங் 3n plus 12 என்னது, மில்க். n minus 8 liters of water is added. n minus 8 இது ரெண்டு கேன்சல் ஆகிருமா, அப்போ 3n வந்துருமா. ஓகே, the ratio of quantity of milk to water becomes, அப்போ 3n plus 12 divided by 3n is equal to 6/5. கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் 15n plus 60 is equal to 18n. அப்போது 3n is equal to 60, அப்போ n is equal to 20. 20 சப்ஸ்டிட் பண்ணால் 60 minus 9 என்ன, 51. 51 ஸ்கொயர் எவ்வளோ, 2,500 ஒரு 101, 2,601. ஓகே, ஸ்பீட் ஆஃப் த ஸ்டீம் P, ரெண்டு ஸ்டீம் இருக்கா, அப்போ ஸ்டீம் P ஸ்டீம் Q. ஓகே, ஸ்டீம் P ஸ்டீம் Q 5 km/h போது வந்து ஸ்பீட் ஆஃப். ஓகே, அப்போ என்னோட ஸ்டீமோட ஸ்பீட் வந்து இதனுடைய வேல்யூ x அப்படின்னா என்னோட வேல்யூ x + 5. ஓகே, சம் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் இன் P அண்ட் இட்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இன் Q இஸ் 35. ஓகே, இப்போ இந்த போட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குமா, இப்போ போட்டுன்னு ஒன்று போட் இருக்குது, இந்த போட்டோட ஸ்பீட் வந்து ஒய்னு வச்சுப்போம். ஓகேவா, இதனுடைய ஸ்டீம் வந்து இதில் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இன் P. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணுவோமா, y - x - 5. இது வந்து போட்டோட ஸ்பீட். ஓகே, இதனுடைய இதில் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன Qவில் y + x. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 35. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாமல் என்ன வரும், 2y - 5 is equal to 35 வரும். அப்போ 2y is equal to 40, y வேல்யூ 20. போட்டோட ஸ்பீட் 20, போட்டோட வேல்யூ 20 அப்படின்னா எக்ஸ்னோட வேல்யூ 29 வரும். சாரி, ஒய்னோட வேல்யூ 29 வரும். அவ்வளோதான், 20 மட்டும் தான் வரும். டைம் டேக்கன் பை போட் டு கவர் 112 km while traveling down stream in P is 3 hours 30 minutes. Pயில் 112 km போகிறதுக்கு நம்ம 3.5 hours ஆகுது. கரெக்டாக, அப்போ 32, 96, 16, கரெக்டு 32. அப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து எதில், Pயில் 32. அப்போது ஸ்டீமோட வேல்யூ என்ன, 12. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன, 7. ஓகேவா. ஓகே, find the difference between the upstream distance covered by P in 8 hours and downstream distance covered by Q in 12 hours. அப்போ என்ன வரும், 27 × 2 54. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 8, 8 8 64, 64 minus 54 10 km. ஓகே, கோனிக்கல் வெசல்னால் அப்புறமா போடுங்க. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article M is 750 less than காஸ்ட். அப்போ ரெண்டு ஆர்டிக்கல் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறாங்க. இது எக்ஸு, இது x - 750. M அண்ட் என்ன மார்க்கில் 60% அண்ட் 20. M வந்து 60%. 60% என்ன வரும், 1.6x 450 வருமா. 60% எதுனா அப்போ 1100, 1200. இது மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து எவ்வளோ, 20%, 1.2x. இது மார்க்கெட் ப்ரைஸ். M and NR sold after allowing discounts of 400, 100. அப்போ 400 மைனஸ் பண்ண வரும் 1.6x - 1600. இது 300 அப்படின்னா 1.2x - 300. ப்ராஃபிட் என்ன பை M is 250 more than. ப்ராஃபிட் எவ்வளோ வரும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட்டா, இது ப்ராஃபிட் எவ்வளோ வரும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 0.6x மைனஸ் 600 750 போச்சுன்னா 250 மைனஸ் 850. கரெக்டாக, இந்த ப்ராஃபிட் வந்து 250 more than என் பை என். என் எவ்வளோ என் பண்ணியிருப்பான், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், 0.2x - 300. கரெக்டாக, ஓகே தானே. ஓகே, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும், 0.4x. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 850 இதையும் கூட்டினா 1000, 1100, அப்போது 800. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ 2000. கரெக்டாக, ஃபைன் த மார்க் ப்ரைஸ் ஆஃப் M. மார்க் ப்ரைஸ் ஆஃப் Mனா என்ன வரும், 2000 3200 2 வருதுன்னா 2000 ஆன்சர். ஓகே, 3 years ends from now. Age of P will be 25% more than Q. ஓகே, ஃபஸ்ட்டு 25% 2 years ஆகும், அதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட்டு Pக்கும் Qக்கும் ரேஷியோ என்னது, இது 5x, இது 4x. மோர் தென்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வாங்க,
3 years ends from now தான். அப்போ என்னது 5x - 3 தான் பர்சன்டேஜ். இது என்னது 2 years ago. அப்போ என்னது 4x + 2 தான் இவனோட பர்சன்டேஜ். முடிஞ்சா ஓகே. 4 years ends from now. சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 4 years ends from now என்ன வரும்? 9x இங்கே -1 இருக்கா? அப்போது ரெண்டுத்துக்கு சேர்த்து எவ்வளோ ஆட் ஆகும்? 8 ஆட் ஆகுமா? அப்போ 9x - 1 + 8 9x + 7 = 61. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ 6 கரெக்டு தானே? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 6னா எக்ஸ்னோட வேல்யூ 6னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 30லேருந்து 27. அப்போது 6னா 24 26 கரெக்டாக? ஓகே. R is 8 years older than P. R is 8 years older than P னா 35. ஓகே. 15 × 35 எவ்வளோ? 15 × 35 10 350 ஒரு 175 525 ப்ளஸ் 23 × 9 180 9 3 27 207 இஸ் ஈக்குவல் டு 24 × 8 860 192 ப்ளஸ் 4x கரெக்டாக? இது இந்த கொஸ்டின் என்ன வரும்? 732 - 192 அப்போது 540 4ஆல் டிவைட் பண்ணால் 135 கரெக்டாக? ஓகே. எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 27 × 8 ஈக்குவல் டு 15 × 25 325 375 ப்ளஸ்ஸு இது ஒரு 153 ப்ளஸ் 153 ஆட் பண்ணால் 528 இது அடித்தா 8 48 48 மீதி 48 66 இருக்குமா? அப்போ இந்த கொஸ்டின் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? 39 வருமா? அப்போ எது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 39 வரும். 1600லேருந்து 79 மைனஸ் பண்ணு 1521. ஓகே. 48% ஆஃப் 438 ஒரு 312 எவ்வளோ? 438 ஒரு 312 இது கூட்டினா 700 750 750 750ல் 50%னா நமக்கு எவ்வளோ? 375 2%னா 15 போகுமா? அப்போ 360 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் 169 1356 டிவைடட் பை 4 4 3 12 15 இருக்கும் 4 3 12 36 இருக்கும் 300 அப்போது 490 490 508 கரெக்டாக? இப்போ இந்த கொஸ்டின் என்ன வரும்? 148 வருமா? ஓகே. எக்ஸ் டைம் ஆயிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ்ஸு 192 டிவைட் பை 8னா 8 2 16 24 24 × 8 வருமா? அப்போது 24 × 140 168 கரெக்டாக? ஓகே. டிவைடட் பை 43 × 3 எவ்வளோ? 129 மைனஸ் 126 எவ்வளோ? 3 கரெக்டாக? ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 8 × 14 8 4 32 112 112ல் 16 போச்சுன்னா 4 எக்ஸ்ட்ரா போகுமா? 4 எக்ஸ்ட்ரா போச்சுன்னா எவ்வளோ? 96 × 3 எவ்வளோ? 270 288 288ல் 168 போச்சுன்னா எவ்வளோ? 120. ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமாக கேட்குறாங்க. 800 × 240 டிவைடட் பை 320 60 நாள் 80 நாள் 200 600 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 107 × 8 107 × 8 எவ்வளோ? 856 கரெக்டாக? 856லேருந்து 600 போச்சுன்னா 256 16 ஸ்கொயர். ஓகே. இதை கொடுத்துருக்காங்க. ஓகே. n% கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னோட வேல்யூ 100% ஈக்குவல் பண்ணலாமா? 6n 9.5n 12.5n 13.5n. ஓகே. -8 -4 -8 ப்ளஸ் இது 2 கேன்சல் ஆகும் -8 ஈக்குவல் டு 100%. அப்போ 13.5n இஸ் ஈக்குவல் டு 108 கரெக்டாக? ஓகே. அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? 8ன்னு வரும். 8 13 104 அப்போது 108. அப்போ என்னோட வேல்யூ 8. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 16% 12% 24 20% 24 28% 32 24% 52 72 84 100. ஓகே. நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் டி இஸ் 105n 105 என்னன்னு வரும்? என்னோட வேல்யூ எவ்வளோ? 8. அப்போ 840. எதை சொல்கிறான் அவன்? டி சொல்கிறான். டி என்னது? 28%. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 3000 இருக்குது. 3000 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? அப்போது ABCDE 3000 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3000 480 3000 360 3000 600 3000 840 3000 720 முடிஞ்சிச்சா? ஓகே. இது வந்து அயன் ப்ளஸ் பிளாஸ்டிக் சேர்ந்துருக்கா? ஓகே.
நம்பர் ஆஃப் கூலர்ஸா? ஓகே, அயன் ப்ளஸ் பிளாஸ்டிக்னு இருக்குது. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கூலர்ஸ் இன் பிசிஇ. பிசிஇ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கணும்? பிசி 32, இது ஒரு 24, கரெக்டாக 56%. 56/3 × 3000 வருமா? இப்போ 6னா இது 560 தான் ஆன்சர் வரும். ஓகே, 3n percentage of iron coolers, find the difference between iron coolers. ஓகே, 3n 24 30 எங்க? ஓகே, n 8 8 56 60. அப்போ என்ன கேட்குறான்? 7 வந்து 30%. 7 30% எவ்வளோ? 120 144. 60% எவ்வளோ அயன் கூலர்ஸ்? 60னா 480 504. ரெண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 360 வந்துச்சா? ஓகே, எனக்கு நம்பர் ஆஃப் கூலர்ஸ் இன் பி வேர் 36 more. Then the number of coolers in B is what percentage? If the number of coolers in B were 36 more, the number of coolers in B is what percentage of B? 36 more 396 வருமா? ஓகே, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஈன்னு கேட்குறான். 720. இது என்னடா கதையாகுது? 36 11 36 20 5னா 55%. ஓ, கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துறான். நம்ம கேன்சல் ஆகாதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஓகே, ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் அயன் கூலர்ஸ் டு பிளாஸ்டிக் கூலர்ஸ் இன் சி. சி வந்து 3:2. சி வந்து 3:2னா 5 360 240. ஓகே, இது வந்து அயனு, இது வந்து பிளாஸ்டிக். டியில் வந்து 5:3. 8ஆல் ஆட் பண்ணால் 105. 105னா 525. 5னா 305 கரெக்டு தான். ஓகே, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் சாஸ். பிளாஸ்டிக்னா ரெண்டுத்தையும் கூட்டினா 555 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, the number of coolers in another godown F is 25% less than the sum of coolers in A and B. ஓகே, ஏ அண்ட் பியோட 25% லெஸ். ஏ அண்ட் பியோட 700 840. 840ல் 25% எவ்வளோ? 210. 210% எவ்வளோ? 630. இஃப் எஃப் ஆர் பிளாஸ்டிக் கூலர்ஸ் ஃபைன் அயன் கூலர்ஸ் 33. அப்போ 2/3 கண்டுபிடிக்கும். 2/3 எவ்வளோ? 210. அப்போ 420. ஓகே, ராங் நம்பர் சீரியஸா? Okay, 2 series given below, same pattern. One series 1 contains wrong term, or not, whereas 2 contains 3 missing terms, ABC. Okay, 2 plus 1, 2 minus 2, into 2 plus 1, into 2 minus 2, into 3லாம் அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான், ஏமாற்றிட்டாங்க, கிடையாது. 13 23 51. நான் இது 10 28 கொஞ்சம் போ. ஓகே, 9x². அப்போது மல்டிப்ளை பண்ணால் 90 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 90 வரணும். ஆட் பண்ணால் 21 வரணும். 5 சார் கரெக்டாக. 9 நல்லா டிவைட் பண்ணக்கூடாது. 4 மல்டிப்ளை பண்ணிங்க 60 24 முடிஞ்சிச்சு. அடுத்து 56 வரணும். 56 வரணும்னா 8 சார். 8னா 8 9 72. 7 9 63. அப்போ இந்த 60 இதுக்கு நடுவில் வரும். 24 இல்லை எதுவுமே வராது. இதுதான் பெருசு. குவான்டிட்டி y greater than குவான்டிட்டி எக்ஸ். ஓகே, x + y². இவங்க எக்ஸும் ஒய் மாற்றி கொடுத்துச்சு பார்த்தியா? -13. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ என்ன வரும்? 9 4ன்னு வருமா? எக்ஸ்னோட வேல்யூ 9 4ன்னு வரும். -24. அப்போது 6 4 சார். -24 இருக்கிறதுனால இதுக்கு ப்ளஸ் இதுக்கு -6 கரெக்டாக. அப்போ இப்படி பார்க்குறப்போ x greater than or equal to y போடு. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப். ஓகே, இதெல்லாம் போடுறதுக்கு டிஏ எதனா போடலாம். 6 நிமிஷம் டைம் இருக்குது. ஓகே, இந்த டிஐ இதுதான் ஏமாற்றிட்டாங்க. ஓகே, இதுவும் 2 மார்க் தானா? இதை போடுவோம். ஓகே, 11 தான் ஸ்டார்ட் ஆகுதா? 10 ஸ்டார்ட் ஆகுதுயா? 9 ஸ்டார்ட் ஆகுது. 10 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 5 sellers PQRST sold 5 different number of items: pen, pencil. Okay, bar graph given below shows the number of items sold by each shopkeeper. It also shows the total percentage of number of items sold by each shopkeeper. Okay, percentage of number of items sold. Now this percentage of, it also shows the total revenue in rupees and as percentage of number of items sold by each shopkeeper. ஓகே, நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டு 50. அப்போ ரெவன்யூ எவ்வளோ வரும்? 680% இன் ருபீஸ். அப்படின்னா 600% எவ்வளோ? 6 டைம்ஸ் 300. அப்போது 6 டைம்ஸ் தான் 390 340 வரும். அப்படி குத்துறான் அவன். பா,
ஃபார் ஈச் செல்லில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லிக்கணும் பென் சொல்லிட்டு ஓகே வேறு லெவல் கொஸ்டின் கொடுத்துக்கியாடா அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை ஓகே அப்போது PQRST நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 50 50 120 100 90 இது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இதில் என்ன இருக்கும் நம்மளுக்கு பென்னு பென்சில் இருக்கும். அடுத்தது இட் ஆல்சோ ஷோஸ் டோட்டல் ரெவன்யூ இன் ருபீஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கிறான். ப்ரைஸ் ஆஃப் பென் அண்ட் பென்சில் ஈச் வந்து 5 8ன்னு கொடுத்துக்கிறான். ஓகேவா, இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் 680% டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு ரெவன்யூ கண்டுபிடிச்சிருங்க. ரெவன்யூ கண்டுபிடிச்சினா என்ன வரும் 6.8 மல்டிப்ளை பண்ணுங்கள். 6.89 வரும் 340 வருமா. ஓகே 5.69 வரும் 250 280 வருமா. 625 25%னா 30 ஒரு 720 750 ரூபா வரும். 620% அப்போது 620 ருபீஸ். 700% 630 ரூபா. இப்போ என்ன ட்விஸ்ட்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் பென்சில் இரேசர். ஓகேவா, பென்சில் இரேசரை வந்து நம்ம வைக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன் பென்சில் வந்து எக்ஸ்னு வச்சுக்க போகிறேன். இரேசர் வந்து 50 - x. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் பென்சில் வந்து 5 ரூபா பென் வந்து 5 ரூபான்னு தெரியும். பென்சில் வந்து 8 ரூபான்னு தெரியும். அதே போல் இப்போ என்ன பண்ணோம் 5x இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ வரும். 5x + 400 - 8x = 340. ஓகேவா, ஓகே அப்போது இந்த பக்கம் என்ன வரும் 60 = 3xன்னு வருமா. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 20. அப்போ இங்கே 20 பென்சில் இருக்கும், இங்கே 30 பென்சில் இருக்கும். ஓகேவா, ஓகே இப்போ 280 இங்கே என்ன வரும் 50 y 50 - y உங்களுக்கு தெரிஞ்சதாக y வேணால் எடுத்து போகிறேன். அப்போ 5y + 400 அதே சேம் 3y 400 - 3y = 280. அப்போ 120 வருமா. அப்போ 120னா 40 ஒய்னோட வேல்யூ 40. அப்போ 40 இங்கே 10. ஓகேவா, ஓகே இங்கே என்ன வரும் இங்கே எக்ஸு இங்கே 120 - x. ஓகேவா, இப்போ 5 மல்டிப்ளை பண்ணால் 5x + 960 - 8x = 750. ஓகேவா, இந்த பக்கம் வந்துச்சுன்னா 210. அப்போது 3xனா அப்போ எக்ஸோட வேல்யூ 70. அப்போ 70 இங்கே 50. ஓகேவா, ஓகே டைம் ஆகினே போகுது 620. y 100 - y அப்போது 5y + 800 - 8y 3y அப்போ 180. ஒய்னோட வேல்யூ 60 60 40 y 90 - y 5y + 720 - 8y அப்போது 90 3y = அப்போ ஒய்னோட வேல்யூ 30. அப்போ 30 இங்கே 60. ஓகேவா, கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பென்சில் சோல்டு பை Q and R together. பென்சில் Q and R together. பென்சில் Q and R together எவ்வளோ 60. 2 பென் சோல்டு பை S&T. பென் சோல்டு பை S&T எவ்வளோ 90. 3 2s are 3 3s are 2:3. ஐயோ ஓகே 35% ஓகே பென் சோல்டு பை ரெஸ்பெக்டிவ் க்ளோஸ். ஓகே அப்படியே பர்சன்டேஜ் அப்படியே பெனில் சப்ஸ்டியூட் பண்ணி வாங்க. 35% பென் எவ்வளோ இங்குதா 7 பியில் வந்து 7. ஓகே 40% அப்போ 16. 30% அப்போ 21. 38 45 அப்படின்னா ஆப்ஷனே காணுமே. 37 44 சப்தப்போ சொல்கிறேன் சாரி. ஓகே ஓகே நம்பர் ஆஃப் பென் சோல்டு பை P and Q together. பென்சில் சோல்டு பை P and Q together 40. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பென் அண்ட் பென்சில் சோல்டு பை T 30. குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. ஓகே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பென்சில் சோல்டு பை R, S and X. பென்சில்ஸ் எங்கே RS எவ்வளோ 90. அப்போது 210 இருக்கா இங்கே 3 பேர்னால. அப்போது 90னா அப்போ இங்கே 120 இருந்திருக்கும். எக்ஸனோட பென்சில் வந்து 120. ரேஷியோ ஆஃப் பென்ஸ் அண்ட் பென்சில் சோல்டு பை பென்சில்ஸ் வந்து 120னா அப்போ பென் எவ்வளோ 100. நம்பர் ஆஃப் பென் சோல்டு பை பென் எவ்வளோ 100 இஸ் வாட் % நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டு பை P. நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டு பை எவ்வளோ 50. அப்போ 200%. ஓகே இஃப் த நம்பர் ஆஃப் பென்சில் சோல்டு பை P and R together is 5n. பென்சில் சோல்டு பை P and R together எவ்வளோ 80. பென்சில் தானே 80. அப்போ 80னா 5n. அப்போ என்னோட வேல்யூ 16. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போது எது தப்புன்னு கேட்குறேன். n is a perfect square. இது கரெக்டாக போகாது. n - 3 is a prime number. 16 3 prime number அதுவும் வரும். n + 2 is a composite number 18 வரும். n + 5 is a multiple of 6 தப்பு. அப்போ தான் தப்பு. ஓகே போட்டாச்சு டைம் ஆயிடுச்சு போட முடியல தெரில டைம் ஆயிடுச்சு. டேட்டா சஃபிஷியன்சிலாம் போட்டிருக்கலாம். ஓகே சப்மிட் டெஸ்ட். ஓகே எல்லாமே கரெக்டு.
அனாலிசிஸ். ஓகே, பர்சன்டேஜ் நல்லா தான் வந்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். ஓகே, 33 மார்க்ஸ். ஸ்டார்டிங்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணக்கூடாது.